கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுரேஷ் சாலே தனது கைப்பட எழுதி சட்டத்தரணியிடம் ஒப்படைத்த கடிதம் வெளிப்படுத்திய மனைவி. கொக்கட்டிச்சோலையில் பத்மநாபா தியாகிகள் தின நினைவேந்தல் அனுஷ்டிப்பு. குச்சவெளியில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் டெங்கு சிரமதானம். அரசாங்கத்தை கண்டித்து வடக்கு கடற்றொழிலாளர் இணையம் போராட்டம். மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம். அமெரிக்கா ஈரான் பரஸ்பரம் தாக்குதல். தென்னிலக்கம் தொடர்பில் பொதுமக்களுக்கு விசேட அறிவிப்பு. வவுனியாவில் சுற்றி வளைக்கப்பட்ட வீடு, கைப்பற்றப்பட்ட 580 லிட்டர் சீனிப்பானி. கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம், போலீசார் வெளியிட்ட அறிவிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். தேசிய புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேஷ் சாலே மாரடைப்பு காரணமாக கொழும்பு தேசிய மருத்துவமனையின் இதயவியல் பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதன்படி அவர் சிறப்பு மருத்துவ கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் நேற்று மருத்துவமனைக்கு வந்த பின்னர் ஊடகங்களிடம் பேசிய அவரது மனைவி, தனது உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பொது பாதுகாப்பு அமைச்சகத்தின் செயலாளர் ரவி செனவரத்ன மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறையின் பணிப்பாளர் சிரேஷ்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சாணி அபயசேகர் ஆகியோர் பொறுப்பேற்க வேண்டும் என்று கடந்த புதன்கிழமை சுரேஷ் சாலே தனது வழக்கறிஞரிடம் கையால் அழுத்தப்பட்ட ஒரு ஆவணத்தை ஒப்படைத்ததாக தெரிவித்தார். அன்று வழக்கறிஞர் வந்தபோது தனக்கு ஏதாவது நேர்ந்தால் ஜனாதிபதி ரவி செனவிரத்ன, சாணி மற்றும் இன்னும் சிலரை பொறுப்பேற்க வேண்டும் என்று சுரேஷ் தனது சொந்த கையெழுத்தில் அவருக்கு தெரிவித்திருந்தார். அதிகாரிகள் என்ற முறையில் அவர்கள் இதை அறிந்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் ஸ்தாபக பொதுச் செயலாளர் தோழர் பத்மநாபா உள்ளிட்ட தியாகிகளின் 36வது நினைவு தினத்தை முன்னிட்டு மட்டு கொக்கட்டிச்சோலையில் நேற்று சனிக்கிழமை பத்மநாபா அறிவியல் கழகத்தின் தலைவர் ஜே வினோகாந்தன் தலைமையில் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு சுடரேற்றி மலர் தூவி 2 நிமிட மௌன அஞ்சலி உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது. பத்மநாபா அறிவியல் கழகத்தின் ஏற்பாட்டில் கொக்கட்டிச்சோலை மகிழடி தீவு கலாச்சார மண்டபத்தில் இந்த நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது. இந்த நினைவேந்தலில் பிரதம அதிதிகளாக கொக்கட்டிச்சோலை பிரதேச சபை தவிசாளர் திரேஸ்குமார் மற்றும் பிரதி தவிசாளர் வைத்தியர் க மாதவன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள், கட்சிகளின் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதன்போது கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற கொக்கட்டிச்சோலை படுகொலை, சத்ரு கொண்டான் படுகொலை, வெறுகல் படுகொலை, காத்தான்குடி படுகொலை, அரந்தலாவ படுகொலை உள்ளிட்ட பல்வேறு கொடூரமான படுகொலைகளில் உயிரிழந்த அப்பாவி பொதுமக்களுக்கும் தியாகிகளை நினைவு கூர்ந்து சுடரேற்றி மலர் தூவி 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தி தியாகிகள் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தியாகிகள் தினத்தை முன்னிட்டு மாணவர்களின் கல்வியை ஊக்குவிக்கும் நோக்கில் 120 மாணவர்களுக்கு ஊக்குவிப்பு தொகையாக பணம் வழங்கி வைத்ததுடன் இந்த வருடம் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான 4 மாணவர்களுக்கு ஊக்குவிப்பு தொகையாக தலா 15,000 ரூபாவும் மடிக்கணினி மற்றும் ஒளிப்பதிவு கருவிகளையும் இவர்களின் பல்கலைக்கழக படிப்பை பூர்த்தி செய்யும் வரை இவர்களுக்காக மாதாந்தம் பணம் முதற்கட்டமாக வழங்கி வைக்கப்பட்டது. அத்துடன் இளையோரின் விளையாட்டு திறனை ஊக்குவிக்கும் முகமாக 4 விளையாட்டுக் கழகங்களுக்கு விளையாட்டு பாதணிகள் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை குச்சவெளி பிரதேச சபை மற்றும் பொதுமக்கள் இணைந்து கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் டெங்கு சிரமதான நிகழ்வு நேற்று குச்சவெளி அன்னூரியா பாடசாலை வளாகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இடம்பெற்றன. தேசிய டெங்கு நோய் வாரத்தை முன்னிட்டு அரசின் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டம் ஊடாக குறித்த டெங்கு நோய் சிரமதான பணி இடம்பெற்றன. இதில் குச்சவெளி பிரதேச பொதுமக்கள் மற்றும் குச்சவெளி பிரதேச சபை உறுப்பினர்கள், ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பிளாஸ்டிக் பாவனைப் பொருட்கள், டெங்கு குடம்பிகள் பரவும் இடங்களும் இதன்போது அளிக்கப்பட்டன. வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் பொதுக்கூட்டம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் அதன் உபதலைவர் ஆண்டனி ஆல்ஃபர்ட் தலைமையில் நேற்று காலை 10:30 மணியளவில் ஆரம்பமாகியது. இதில் மீனவர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதுடன் புதிய அரசாங்கமும் புதிய அதனுடைய அமைச்சரும் மீனவர்களுடைய பிரச்சினைகளுக்கான எந்தவித தீர்வுகளையும் முன்வைக்காத நிலையில் தேசிய ரீதியில் மாபெரும் மீனவர்களுடைய போராட்ட ஒன்றியம் முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்றைய பொதுக்கூட்டத்தில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த வடமாகாணத்திற்குட்பட்ட மீனவ பிரதிநிதிகள் கலந்து கொண்டதுடன் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் கேமன் குமார பிரதம விருந்தினராக கலந்து கொண்டதுடன் அதன் மாவட்ட இணைப்பாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர்.
கூட்டத்தின் இறுதியில் கடற்றொழில் நீரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் கலந்து கொண்டதுடன் மீனவ பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடலும் மேற்கொண்டார். ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகில் உள்ள பல ஈரானிய ராணுவ இலக்குகள் மீது அமெரிக்க போர் விமானங்கள் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் அறிவித்துள்ளது. இந்த தொடர் தாக்குதல்கள் சிரிக் மற்றும் கெம்ஸ் தீவுகளில் உள்ள ஈரானிய ஆளில்லா விமான சேமிப்பு வசதிகள், ஏவுகணை கிடங்குகள் மற்றும் கடலோர ராடர் நிலையங்களை குறிவைத்தன. அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள புஜைரா கச்சா எண்ணெய் சேமிப்பு வளாகத்தின் மீது ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளதாக அந்த அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. அமீரக அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த தாக்குதலால் 3 முக்கிய எண்ணெய் சேமிப்பு கிடங்குகளில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. தீயை கட்டுப்படுத்தவும் சேதத்தை மதிப்பிடவும் அவசர கால மீட்புக் குழுக்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டன. சமீபத்தில் ஈரானிய இலக்குகளுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளுக்காக பிராந்திய தளங்களை பயன்படுத்த அமெரிக்காவை வளைகுடா நாடுகள் அனுமதிப்பதற்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் நியாயப்படுத்துகின்றன. இலங்கை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் இணையதளத்திற்கு சென்று அடையாள அட்டை எண்ணை உள்ளிடுவதன் மூலம் வரி செலுத்துவோர் அடையாள எண் உள்ளதா என்பதை சரிபார்க்கலாம் என பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிசாந்த ஜெயவீர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இதுவரை 12 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு வரி செலுத்துவோர் அடையாள எண் வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 5 மில்லியன் மக்கள் வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை பெறுவதற்காக காத்திருக்கின்றனர். இருப்பினும் உள்நாட்டு வருவாய் திணைக்களம் உரிய நபர்களுக்கு தபால் மூலம் வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை அனுப்பாததால் தங்களுக்கு வரி செலுத்துவோர் அடையாள எண் உள்ளதா என்பது பலருக்கு தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் சுகாதார பரிசோதகர்கள் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது வீடு ஒன்றில் விற்பனை செய்வதற்காக தயார்படுத்தப்பட்ட 580 லிட்டர் சீனி பானி கைப்பற்றப்பட்டதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்திருந்தனர். வவுனியா வேப்பங்குளம் 8ஆம் ஒழுங்கை ஊர்மிளா கோட்டம் பகுதியில் உள்ள வீடு ஒன்று நேற்று முன்தினம் இரவு சுற்றிவளைத்து சோதனை நடவடிக்கையினை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த வீட்டில் 40 லிட்டர் கொண்ட 7 கலன்களில் நிரப்பப்பட்டிருந்த சீனிப்பானி மற்றும் பரல்களில் காய்ச்சப்பட்டிருந்த சீனிப்பானி என 580 லிட்டர் சீனிப்பானி கண்டுபிடிக்கப்பட்டது. அத்துடன் அவற்றை அடைப்பதற்கான வெற்று போத்தல்கள், தேன் வதைகள் என்பனவும் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அவை பொது சுகாதார பரிசோதகர்களால் மீட்கப்பட்டது. இதன்போது குறித்த வீட்டில் சீனிப்பானியினை காய்ச்சி விற்பனை செய்த நபர்கள் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் வீட்டின் உரிமையாளரான பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த பொருட்களை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க உள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாகவும் சுகாதார பரிசோதகர்கள் மேலும் தெரிவித்திருந்தனர். கொழும்பு நகருக்குள் விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பொசன் பண்டிகையை முன்னிட்டு இலங்கை சாரணர் சங்கத்தினால் முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தேசிய சாரணர் பொசன் வலய திட்டத்தின் காரணமாக இந்த விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதன்படி ஜூன் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் மாலை 6 மணி முதல் மறுநாள் அதிகாலை 1 மணி வரை இந்த போக்குவரத்து திட்டம் நடைமுறையில் இருக்கும் என போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. லேக் ஹவுஸ் சுற்றுவட்டாரத்திலிருந்து போலீஸ் தலைமையக சுற்றுவட்டாரம் வரையிலான சித்தம்பலம் காடுனர் மாவட்டத்தில் இந்த பொசன் வலயம் நடத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் ரீகல் சந்தி பக்கமிருந்து வரும் வாகனங்கள் டிஆர் விஜயவர்த்தன மாவட்ட ஊடாக காமினி சுற்றுவட்டாரம் நோக்கியும், செரமிக் சந்தி லோட்டஸ் வீதி ஊடாக NSA சுற்றுவட்டாரம் நோக்கியும் செல்லலாம். ISDS ஆக்வர் மாவட்ட பக்கமிருந்து வரும் வாகனங்கள் மெலே வீதி மேம்பாலம் மற்றும் அலியா நானா சுற்றுவட்டாரம் ஊடாக சாரணர் மாவட்டத்தை நோக்கி செல்லலாம். சாரணர் மாவட்ட கொம்பனித்தெரு மேம்பாலத்திற்கு அருகில் இருந்து வரும் வாகனங்கள் NSA சுற்றுவட்டாரம் மற்றும் அலியா நானா சுற்றுவட்டாரம் நோக்கி செல்லலாம். இந்த நாட்களில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக மேற்படி மாற்று வழிகள் மற்றும் வாகன நிறுத்தங்களை பயன்படுத்தி ஒத்துழைப்பு வழங்குமாறு ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்களிடம் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுரேஷ் சாலே தனது கைப்பட எழுதி சட்டத்தரணியிடம் ஒப்படைத்த கடிதம் வெளிப்படுத்திய மனைவி. கொக்கட்டிச்சோலையில் பத்மநாபா தியாகிகள் தின நினைவேந்தல் அனுஷ்டிப்பு. குச்சவெளியில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் டெங்கு சிரமதானம். அரசாங்கத்தை கண்டித்து வடக்கு கடற்றொழிலாளர் இணையம் போராட்டம். மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம். அமெரிக்கா ஈரான் பரஸ்பரம் தாக்குதல். தென்னிலக்கம் தொடர்பில் பொதுமக்களுக்கு விசேட அறிவிப்பு. வவுனியாவில் சுற்றி வளைக்கப்பட்ட வீடு. கைப்பற்றப்பட்ட 580 லிட்டர் சீனிப்பானி. கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம். போலீசார் வெளியிட்ட அறிவிப்பு. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.
கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில் வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்